வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் தேடுதல் குழுவை திரும்ப பெற்றார் ஆளுநர் RN ரவி. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தேடுதல் குழுவை திரும்ப பெற்றார் ஆளுநர் ரவி. தேடுதல் குழுவை நியமனம் செய்வதில் ஆளுநர் தமிழக அரசு இடையே ஏற்பட்ட மோதல் நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்காத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை தேவை என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டாம், இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றுங்கள், வேலைக்கு வருகிறோம் என சென்னையில் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை மாநகராட்சியின் துணை மேயரின் அலுவலகம் மற்றும் வீட்டின் முன்பு ரவுடிகள் சிலர் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இது தொடர்பாக அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் வைகை ஆற்று தண்ணீரில் அடித்து வரப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த பசுமாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் மேற்பார்வையில் மீட்கப்பட்டது. இத்துடன் செய்தி